ஆம்புலன்ஸ் அடிச்சது. அப்ப ஆம்புலன்ஸ் மேல நம்பிக்கை இல்லை. ஆம்புலன்ஸ்னா ஏதோ சதி பண்றாங்கிற மைண்ட் செட் உள்ள கொண்டு வந்து அரசியல் கட்சிகளுக்குள்ள வந்துருச்சு. இப்ப எல்லாம் அதான் கேட்கறாங்க. இப்ப நயினார் கேட்கறாரு, அந்த ஆம்புலன்ஸ் வந்ததுல எங்களுக்கு சந்தேகமா இருக்குது. மறுபடியும் பாருங்க, இவரும் எவ்வளவு பெரிய அரசியல் கட்சியில் இருக்கிற அதே தான். இப்போ இந்த கூட்டத்திலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்ல ஒரு சந்தேகம் இருக்குதுன்னாரு. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, அழகா தெளிவா அரசாங்கம் வந்து இந்த ஆம்புலன்ஸ் யாரோட ஆம்புலன்ஸ், யார் இந்த ஆம்புலன்ஸை வந்து ஹையர் பண்ணா, இது எல்லாத்தையும் வெளியிட்டுட்டாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க, இப்போ சொந்த கூட்டத்தில் அவங்க கூட்டத்தில் பாதிக்கப்பட்ட நபரை தூக்கிட்டு வரக்கூடிய ஆம்புலன்ஸே உள்ளே ஏன் வந்துச்சுன்னு கேட்குறான். அப்போ அந்த கூட்டத்தில் செத்து அங்கேயே செத்து விழுகணுமா? நம்ம பேசி முடிச்சுட்டு தான் கூட்டத்தை நிறுத்துவோமா? அப்போ ஆம்புலன்ஸ் கூட்டத்தில் ஒருத்தனுக்கு பாதிக்கப்பட்டவனை தூக்கிட்டு போகிறதுக்கே ஆம்புலன்ஸ்னால முடியல, ஆம்புலன்ஸ் அடித்து உடைக்கிறோம். அப்போ எந்த மாதிரியான குரூர புத்தி இருக்குன்னு பார்த்துங்க. நீங்கள் மனித நேயத்தை விட அரசியல் ஆக்குறதா இன்னைக்கு பெருசாக தெரியுது. ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, என்றைக்குமே ஒரு பெரிய துயர சம்பவம் ஒரு நாட்டில் நடந்துருச்சுன்னா அதுக்கு வந்து முழுமையான பொறுப்பும் பின்னடைவும் யாருக்குன்னா ஆளும் அரசாங்கத்துக்கு தான் அது வந்துடுது. அது ஒவ்வொரு தடவையும் நம்ம பார்க்குறோம். அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுக மகாமகம் குளத்தில் விழுந்து இவ்வளோ பேர் இறந்தது, அது வந்து அதிமுக ஆட்சியில் அதிமுகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி திமுக ஆட்சியில் வந்து விவசாய பல்கலைக்கழக மாணவிகள் வந்து அந்த டான்சி ஊழல் வழக்கில் அந்த அம்மா தண்டிக்கப்பட்ட போது அங்கே நடந்தபோது 3 மாணவிகள் எரிக்கப்பட்டாங்க. அந்த சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக கவர்மெண்ட் நடக்குது. அப்போ தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய விவசாய பல்கலைக்கழக கல்லூரி சார்ந்த மாணவர்கள், மற்ற கல்லூரி மாணவர்கள் எல்லாம் ஒரு பெரிய போராட்டத்தில் நடத்துகிறாங்க. என்ன போராட்டம்னா, இதை எரிச்சது யாருங்கிறது ரெண்டாவது. டான்சி வழக்கில் தண்டிக்கப்பட்ட ஜெயலலிதாவுக்கு எதிரான அந்த முடிவுகளை தொண்டர்கள் எடுத்துட்டாங்க, ஒரு உணர்ச்சி வேகத்தில் நடந்துருச்சுன்னு வச்சுட்டா கூட. ஆனால் எதுக்காக அவங்கள கைதும் பண்ணியாச்சு. பண்ணும்போது கூட மாணவர்கள் ஒரு போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க. தமிழ்நாடு பூரா பற்றி எரியுது. அப்போ கலைஞர் வீரபாண்டி ஆறுமுகம் தான் வேளாண் அமைச்சர். அப்போ கூட அந்த மாணவ மாணவிகள் போராடுனது எதுக்குன்னா, இந்த இஷ்யூ வந்து அரசியல் குளிர்காயருக்கு யாரும் பயன்படுத்திக்கூடாது. ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அன்றைக்கி இருந்த மாணவர்களுடைய மனசில் இதை வச்சு அரசியல் ஆதாயம் யாரும் தேடக்கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞருக்கு கோரிக்கை வச்சு அதை ஓகே பண்ண பிறகு தான் அந்த போராட்டமே கைவிடப்பட்டது. குண்டுவெடிப்பு சமயம், கோயம்புத்தூரில் கலவரம் நடந்த சமயம், இந்த சமயங்கள்லையும் பார்த்தா அது ஒரு அரசியல் ஆதாயம் தேடுறதுக்கான ஒரு விஷயமாக பயன்பட ஆரம்பிச்சது. அப்பவும் திமுக கவர்மெண்ட்டு தான். அதுக்கு பின்னாடி 2001 ஜெயலலிதா ஜெயிச்சாங்கங்கிறது ஒரு பின்னாடி இது. ஆனால் அந்த தேர்தலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா குண்டு வெடிப்பு, அதுக்கு முன்னாடி கலவரம், அதுக்கு முன்னாடி இந்த இதுக்கு பின்னாடி அந்த அது விவசாய பல்கலைக்கழக மாணவிகள் இருக்குது, இதெல்லாம் வந்து அன்னைக்கு சேனல்களில் போட்டு கடைசி நேர பிரச்சாரமாக்குனாங்க. இந்த விஷயங்களையெல்லாம் அரசியல் படுத்தி அரசியல் ஆதாயம் தேடுறது இருக்குது பாருங்கள். இது ஒரு காலம். இது வந்து அப்படியே மாறி மாறி இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, இன்றைக்கி ஆம்புலன்ஸ் அரசியலுக்குள்ளே வந்து நிற்குது. வெறும் இந்த மாதிரியான ஒரு துயர சம்பவங்கள் நடக்கிறத வந்து அரசியல் ஆதாயம் தேடுற மாதிரி இன்றைக்கி வந்து ஆம்புலன்ஸ் அரசியலை ஒன்று உள்ள நோக்கி அதன் மூலமாக ஆதாயம் தேடுறது எவ்வளவு பெரிய சிக்கல் உருவாக்கி இருக்குது நம்ம இதில் பார்க்க முடியுது. பொதுவாகவே இந்த மாதிரியான துயர சம்பவங்கள் நடக்கிறத பூராமே அரசியல் ஆதாயம் தேட பயன்படுத்தக்கூடாதுன்னு நம்ம குற்றச்சாட்டு வரும்போது, இப்போ மருத்துவமனைகளில் போய் நீ இதை பண்ணாத, ஆம்புலன்ஸ் இது பண்ணாத, இனி இந்த மாதிரியான புத்தி புகட்ட வேண்டிய இது வந்து நீங்கள் ஏதோ பக்குவப்படாத அரசியல் தெரியாத ஆளுகளுக்கு புகட்டணும்னா கூட கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் அரசியலுக்குள்ளேயே இருக்கிற நயினா நாகேந்திரன் மாதிரி, எடப்பாடி பழனிசாமி மாதிரி இப்படி பக்குவப்பட்ட மனிதர்களுக்கே நம்ம இதை சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆனால் அவங்களுக்கு இது தெரியாதான்னா நல்லா தெரியும். அதாவது என்னன்னா, அந்த அரசியல் அரிப்பு இருக்குல்ல, இது வந்து மனிதாபிமானத்துக்கு மேலே நிற்குது. அதுதான் அரசியல் அரிப்புங்கிறது. மனிதாபிமானத்தை சிதைச்சிருது. என்ன பேசணுன்னே தெரியாமல் பேசுகிறாங்க. அரசியல் ஆதாயம் அடையணும்னா என்ன வேணாலும் பேசலாம். இல்லை, அதை விட எதை மறைக்கணுங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஒரு நடுநிலைங்கிறது பொதுவாக இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் நடுநிலை கிடையாது. இப்போ இந்த பிரச்சனையிலேயே, கரூர் இஷ்யூலேயே அந்த கூட்டணி எல்லாருமே ஒரே மாதிரி தான் பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபி, அதிமுக, தமிழக வெற்றி கழகம், அன்புமணி ராமதாஸ், இவங்கெல்லாம் ஒரே மாதிரி. அப்போ சீமான் வந்து தமிழக வெற்றி கழகம் பண்ணினது தப்புன்னு சொல்லி அவர் பேசாட்டியும், நீங்கள் சாட்டை துரைமுருகன், அப்புறம் இடும்பாவனம் கார்த்தி, இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க, விஜய் வந்து கடுமையாக தாக்குறாங்க, ரொம்ப கடுமையாக தாக்குறாங்க. அப்போ என்னென்னா அவர் பேச மாட்டார், ஆனால் அவங்க கட்சி நிர்வாகிகள் பேசுவாங்க. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே அந்த ஸ்டாண்டில் மாறவே இல்லை. இந்த பிரச்சனையை எப்படி வந்து தனக்கு சாதகமாக
மாற்றலாம்ங்கிறது தான் ஒவ்வொரு கட்சியும் முடிவெடுக்குதே ஒழிய இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் சம்பவம் நடந்துருச்சு இருக்கிறது, நடக்காம நடந்துருச்சு. இருக்கிறது என்ன பண்ணலாம்? அப்போ நடக்கும்போது கட்சியினுடைய பொறுப்பு என்ன? எல்லா கட்சியும் நாளைக்கு நடத்தும், இன்னொரு கட்சியில் கூட அது ஏற்படலாம். ஆனால் கூட இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது கட்சியோட பொறுப்பு என்ன, காவல்துறையோட பொறுப்பு என்ன? காவல்துறை முழுசாக கட்சி மேலே குற்றஞ்சாட்டிட்டு தப்பிக்க முடியாது. அதே மாதிரி கட்சியும் வந்து காவல்துறை மேலே குற்றஞ்சாட்டிட்டு தப்பிக்க முடியாது. அப்போ கட்சிகளுக்கு என்னென்ன பொறுப்பு இருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். தண்ணி கொடுக்குறதெல்லாம் காவல்துறை வந்து கொடுக்காது. அடிப்படையில் ஒரு தண்ணி கொடுக்கவே முடியலன்னு சொன்னால் இது விஜயுடைய குற்றம்தான். நீ புஷி ஆனந்த் கொடுக்கல அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நீ தலைவன் தானே, தலைவன் இதெல்லாம் நீ கண்ட்ரோல் பண்ணி கேட்டிருக்கணுமா இல்லையா? அந்த குழந்தைகளுக்கு தண்ணி வச்சிங்களா நீ கேட்டிருக்கணுமா இல்லையா? ஊரில் கிளம்பும் போதே நான் இத்தனை மணிக்கு லேட்டாக வர்றேன், அது வரைக்கும் அந்த குழந்தைகள் தண்ணி இல்லாமல் இருக்கும், என்னை பார்க்குறக்காக நிற்கிறாங்க, அவங்கள சரியாக கவனிச்சிங்களா? நீ என்ன வேலையில் இங்கே பிடுங்குற, நீ நேராக கரூருக்கு போன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அப்போ ஒரு எல்லாமே அந்த தலைவனுடைய கையில் தான் இருக்குது. இப்போது இவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து ஒரு மராத்தான் நடத்தினோம், 50,000 பேர்த்து வச்சு நடத்தினோம், 50 போலீஸ் கூட கிடையாது. காவல்துறையை நம்பி நாங்கள் நிகழ்ச்சி நடத்தலை, எங்களை நம்பி நாங்கள் நிகழ்ச்சி நடத்தினோம். ஒரு சின்ன காயம் கூட ஒரு குழந்தைக்கு ஏற்படலை. அத்தனை பேர் டீமை போட்டோம், ஆயிரக்கணக்கான வாலண்டியர்ஸ் நிறுத்தினோம், பிரச்சனை இல்லாமல் அந்த நிகழ்ச்சியை நடத்தி முடித்தோம். இதுவும் வயசு குறைஞ்ச குழந்தைங்க, ஒரு 11, 12, 13 வயசு குழந்தைங்க, ஃபோர்ஸாக இருப்பான், சொன்னால் கேட்க மாட்டான். அந்த குழந்தைகளை வச்சு ஒரு 50 போலீஸ் கூட இல்லை நிகழ்ச்சியை நாங்கள் நடத்திட்டோம். போலீஸ் இல்லாமல் இருந்தாலும் நிகழ்ச்சி நடந்திருக்கோம். அப்போ காவல்துறைக்கு நார்மலாக ஒரு அரசியல் கட்சி எப்படி நினைக்கணும்னா, காவல்துறைக்கு ஒரு தகவலை கொடுத்துக்கலாம், அனுமதிக்கு போகிறோம், அனுமதி வாங்கிக்கலாம், பொறுப்பு நம்ம தான் நடத்தணும். அதோட முடிஞ்சுது. காவல்துறை கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் நம்ம நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி முடிக்கணும், யாருக்கும் பாதகம் இல்லாமல் நிகழ்ச்சி நடத்தி முடிக்கணும். அந்த பொறுப்பு நம்மகிட்ட இருக்குது. அப்போது நமக்கு என்னென்னா, இப்போ நம்மளை பாதுகாப்புறதுக்கு பவுன்சர் போட்டோம்ல, இது என்ன காவல்துறை சொல்லிச்சா? யாராவது சொன்னாங்களா? அப்போ நம்மளையே பாதுகாப்பதற்கு எவ்வளவு அக்கறை நமக்கு இருக்குது? அந்த பாதுகாப்பு உணர்வு நம்மளை நோக்கி வரக்கூடிய அந்த பெண்களை, அந்த குழந்தைகளை பாதுகாக்கணுங்கிற அக்கறை நமக்கு இருக்கணுமா வேண்டாமா? பவுன்சர் போடலைன்னா நிகழ்ச்சியை நடத்தாத. நீ எதுக்கு காவல்துறையை நம்பி நடத்துகிற? நான் காவல்துறை பிரச்சனை மறுபடியும் இப்போ பேசுகிறேன், ஆனால் முதல் பிரச்சனை உங்கள்கிட்ட இருந்து வர்றேன். அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்புறதுக்கு நீ 500 பவுன்சரை ஏன் நிறுத்தல? மரத்தில் ஒரு மரத்துக்கு 2 பேர்த்த போடு, கம்பத்தில் ஏறானா கம்பத்தில் 2 பேர்த்த போடு. இல்லை, இது எல்லாமே எங்கே சிக்கல் வருதுன்னா, இது வரைக்கும் இது இப்படி ஒரு சம்பவம் நடந்ததில்லை. ஏன் நடந்தது அப்படின்னு நான் வேறு மாதிரி யோசிக்கிறேன். எத்தனையோ தலைவர்கள், இந்திரா காந்தி பார்த்தோம், நேருஜி பார்த்தோம், காந்தியடிகளை பார்த்தோம், அதெல்லாம் அந்த காலம். அதுக்கப்புறம் எம்ஜிஆரை பார்த்தோம், கலைஞரை பார்த்தோம், அண்ணாவை பார்த்தோம். அண்ணாவுடைய மரணத்தில் கிட்டத்தட்ட சென்னை குலுங்குச்சு, ஒரு 80 லட்சம் பேர், 1 கோடி பேர் திரண்டாங்க. அது வந்து கின்னஸ் அப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க. அதில் கொஞ்சம் பேர் ரயிலில் போகும்போது நெரிசலை செத்து ஆன சம்பவம் மட்டும் நம்மளுக்கு வரலாற்றில் இருக்குது. அதுக்கு பின்னாடி எம்ஜிஆருக்கு வந்த கூட்டம், ஏன் ரஜினிகாந்துக்கு வந்த கூட்டம், நயன்தாராவுக்கு வந்த கூட்டம், இப்படியெல்லாம் நிறையா இது இருக்குது. ஆனால் தலைவர்களை பொறுத்தளவு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் அடிமட்டத்திலிருந்து வந்தவர், காமராஜர் மிக அடிமட்டத்திலிருந்து வந்தவர், அதுக்கடுத்து கலைஞர் ரொம்ப அடிமட்டத்திலிருந்து வந்தவர், ஏன் விஜயகாந்த் அவர் அடிமட்டத்திலிருந்து வந்தவர். இது எல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, விஜயகாந்த் கூட்டத்தில், இங்கே சூலூரில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் நான் நல்ல கூட்டத்தில் மாட்டிட்டேன். ஸ்டேஜ் அவ்வளோ உயரம் இருக்குது, அந்த உயரத்தில் கீழே நிற்கிறேன், கேமராவோட நிற்கிறேன், எல்லாம் போட்டு நசுக்கிற நல்ல நெரிசல், எல்லாம் பின்னாடி இந்த கூட்டம் பூரா வந்து முன்னாடி சேர்ந்துருச்சு. அதை பார்த்துட்டு விஜயகாந்த் மேடையிலிருந்து, யோ அப்பா நிருபரை விடுங்க, பத்திரிகையாளர் விடுங்க, அவரை சிக்க வச்சிடாதீங்க அப்படிங்கிறாரு, கத்துறாரு, ஒதுங்குங்கிறாரு. ஆனால் அவங்க தள்ளிட்டு வந்ததில் முன்னாடி வந்தோன்னே இவர் குவிஞ்சு கீழே இது பண்ணி என்னை கையை பிடிச்சி தூக்கி மேடையில் நிறுத்துறாரு. மேடையில் நிறுத்தி இங்கிருந்து படம் எடுங்கிறார். நீங்கள் ஒரு தலைவருக்கு அங்கிருந்து தெரியுது அவருக்கு, புரியுதுங்களா? அப்போது விஜயகாந்துக்கு ஏன் அங்கே அந்த இது வந்ததுன்னா, அந்த இடத்துல தண்ணி பாட்டிலெலாம் அப்போவே விநியோகப்பட்டிருக்காங்க. விஜயகாந்த் நான் சொல்கிறது 2006, 2007 அப்போவே அந்த அளவுக்கு பொறுப்புணர்வோடு இருந்தார். அதே தான் திமுகலையோ எம்ஜிஆர் கட்சியிலையோ எல்லாத்துலேயும் இது நடந்துட்டு இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு அடிமட்ட பிரச்சனை நல்லாவே தெரியும். விஜயை பொறுத்தளவு, ஏன் ரஜினிகாந்த், கமலஹாசனுக்கு கூட அடிமட்டத்தில் இருந்த வழியெல்லாம் தெரியும். விஜய் இவரை பொறுத்தளவு அந்த தண்ணி டேங்க் எடுத்து கீழே வீசும்போது, அந்த வீடியோலாம் நம்ம பார்க்கும்போது, இவர் மனசு பூரா 41 உயிர்கள் போனது, அதுக்கு பின்னாடி தண்ணிக்கு தவிச்சது எல்லாம் கண்ணு முன்னாடி பார்த்துட்டு போயிருக்கார்.
அநேகமாக போயிட்டு ஒரு நாள் 2 நாள் விம்மி விம்மி அழுது, ஒரு வேளை இவர் வந்து பேசவே முடியாமல், இந்த அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல் ஒரு 2-3 நாள் கழிச்சு அல்லது 5-6 நாள் கழிச்சு பேசுவார். தன்னிலை விளக்கம் ஒன்று கொடுப்பாரு. அந்த தன்னிலை விளக்கத்தில் இந்த தண்ணி பாட்டிலுங்கிற ஒரு விஷயம் பெருசாக இருக்குன்னு நான் எதிர்பார்த்தேன். அது இல்லை. ஆனால் அவர் அங்கேயும் அரசியல் தான் பேசினார். என்ன 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 வேணா பண்ணிக்கோங்க, என்னுடைய நிர்வாகிகளை பண்ணாங்க, என்னோட தொண்டர்களை பண்ணாதீங்கன்னு அவர் பேசும்போது, சரி நான் கேட்குறேன், இல்லை பேசும்போது நான் ரொம்ப யோசனை பண்ணினது, எப்பா உன்னை நம்பி வந்த மாமா, என்னோட விஜய் மாமா அப்படின்னு வந்த குழந்தைகள்லாம் போயிருச்சு. அதுங்களுக்கு வந்து ஐயோ என் நெஞ்சே வெடிச்சிருமாட்டிருக்கு, பாரு இந்த மாதிரி குழந்தை நாங்கள் வருவோம்ப்பா, எனக்கு ஒரு சூழ்நிலை, நான் இப்படி சிக்கிட்டேன், வந்திருந்தேன்னா இன்னும் இப்படி ஆயிருப்பேன்னு சொல்லி ஒரு 10 நிமிஷமே நீ பேசிட்டுற. பேசி முடிச்சுட்டு நீ இந்த அரசியலை கூட சொல்ல, உனக்கான அரசியல் ஒன்று இருக்குது சொல்லுங்களேன், அது ஒரு தப்பே இல்லை. ஆனால் ஏன் அதை விஜய் பேசலை, அதுக்கு பின்னாடி வந்து யார் இயக்குறாங்க இப்படிங்கிற கேள்வியெல்லாம் இப்போ வந்துட்டுருக்கு. ஆனால் நான் என்ன பார்க்குறேன்னா, ஒரு பொறுப்பான ஒரு இடத்துல இருந்து எப்படி பார்க்குறேன்னா, எஸ்.ஏ. சந்திரசேகர் இவங்க அப்பா. எஸ்.ஏ. சந்திரசேகர் சாதாரணமான அறிவாளி நீங்கள் எடை போட்ட முடியாது. இன்றைக்கும் பத்திரிகைகள் வந்து எழுத பயப்படக்கூடிய நீதித்துறையை பற்றி, நீதிபதிகளை பற்றி, சட்டம் ஒரு இருட்டறைங்கிற மாதிரி படங்களை அந்த காலத்திலேயே எடுத்து தைரியமாக எடுத்தவர். நீங்கள் நீதிமன்றத்துக்குள்ளேயே போய் வண்டி நிற்கும், நீதிபதிகளுக்கு ஊழல் குற்றச்சாட்டை சொல்லுவார், அந்த மாதிரி படங்கள் எடுத்தவர் எஸ்.ஏ. சந்திரசேகர். இவங்க அம்மா சோபாவும் சாதாரணமான பெண் கிடையாது, அவங்களும் எழுத்தாளர், ரொம்ப பக்குவம். இந்த மாதிரியான உலகத்தில் சிறு பிள்ளையிலிருந்து அழகாக குழந்தை பருவத்திலிருந்து கோல்டு ஸ்பூனில் ஊட்டி வளர்க்கப்பட்ட குழந்தை விஜய். அப்போ விஜய்க்கான பக்குவம் அப்படின்னு பார்த்தா அடிமட்ட மக்களுடைய வலியும் அவங்களுடைய தண்ணிக்குங்கிற தன்மையும் தெரியலையோ, அவருக்கு இதெல்லாம் ஒரு புரியலையோ. இன்னும் சொல்லப்போனால் ஃப்ரெஞ்சு புரட்சியின் போது மேலே இருந்துட்டு உப்பரிகையிலிருந்து கீழே அத்தனை ஜனங்க ரொட்டி துண்டு இல்லை பசிக்குதுன்னு நின்ன போது கீழே இருக்கிறவங்க மேலே இருந்த ராணி கேட்டாலாம், ரொட்டி துண்டு இல்லாட்டி என்ன கேக் சாப்பிட வேண்டியதானு கேட்டாங்களா. அதில் தான் ஃப்ரெஞ்சு புரட்சி வந்ததுமாங்க. ஏன்னா அந்த அம்மாவுக்கு கேக்குக்கும் ரொட்டி துண்டுக்கும் எதுக்குமே வித்தியாசம் தெரியல. ஏன்னா ரொட்டி துண்டே கிடைக்காதவங்க கேக்குங்க. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவங்களுக்கு அடிமட்டத்தில் என்ன பிரச்சனைன்னு புரியல. உங்கள் மேலே பாசம் வச்சதை தவிர அந்த குழந்தைகளும் அந்த பெண்களும் அந்த இளைஞர்களும் வேறு எதுவுமே தெரியாதுங்கிறது உங்களுக்கு தெரியலையா? இதை தெரிஞ்சு சொல்கிறதுக்கு புஷி ஆனந்துகளோ அல்லது ஆதவ அர்ஜுனாக்களோ இல்லையா? ஏன் இப்படி அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுது. இல்லை, அதாவது ஒரு ஆர்கனைஸ்டு பார்ட்டியாக இல்லை அப்படிங்கிறது வேற. ஆனால் ஒரு நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சதையும் அந்த நிகழ்ச்சியில் டைரக்டாக இது வந்து திமுகவுக்கும் எனக்குமான போட்டியில் நடந்த நிகழ்வு அப்படின்னு இதைய கொண்டு போகிறதுக்கான சோசியல் மீடியா ஒர்க்கை சரியாக பார்த்துருக்குறாங்க தமிழக வெற்றி கழகம். அப்போது இவங்களுக்கு மனிதாபிமானத்தை விட இதை அரசியல் பண்ணுறதா ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த அரசியல் பண்ணுற வேலையை சரியாக பார்க்குறாங்க. அப்போது ஒரு மனிதாபிமானம் இல்லாத ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு உருவாகிறது தான் ரொம்ப வேதனையாக இருக்குது. அடிப்படையில் வந்து ஒரு ஒரு ஹார்ட், அதாவது இதயம் துடிக்கணும். இந்த மாதிரி சமயத்தில் இதை முதல்ல வந்து கவனிக்கணும், இதுக்கான வேலைகளை பண்ணணும். இதையெல்லாம் விட்டுட்டு இந்த சம்பவத்தில் நம்ம என்ன மைலேஜ் கொண்டு வரலாம், இந்த சம்பவத்தை எப்படி திமுக மேலே தூக்கி போட்டு தனக்கு லாபகரமானதாக மாற்றலாம், அந்த மாதிரியான வேலைகளை தான் இன்றைக்கி வந்து விஜய் கட்சிக்காரங்க செய்கிறாங்களே ஒழிய இந்த பாதிக்கப்பட்ட 46 உயிரிழப்பினுடைய வலி அவங்க புரிஞ்சிருக்காங்கன்னா கிடையாது. அதுதான் வருத்தமாக இருக்குது. நீங்கள் இந்த பிரச்சனை வந்து விஜய் திட்டமிட்டு செஞ்சார்னு சொல்ல, போலீஸ் திட்டமிட்டு செஞ்சாங்கன்னு சொல்ல, அரசு திட்டமிட்டு செஞ்சு பழிய தூக்கி அவன் மேலே போடலாங்கன்னு நினைக்க முடியாது. இதில் அந்த மாதிரி சதிங்கிற வார்த்தை எங்கேயுமே இல்லை. நம்மளும் இது வரைக்கும் பேசியிருக்கோம், யாருடைய சதியும் இல்லை. அப்படி சதி பண்ணுறதுக்கான சூழல் இல்லை. ஏன்னா திரும்பின பக்கமெல்லாம் கேமராக்கள் இருக்குது. நீங்கள் வந்து இங்கிருந்து கிளம்பும்போது இங்கே ஒரு கரண்ட் ஒரு கம்பத்தில் ஒரு கேமரா இருக்குது, 50 மீட்டரில் இன்னொரு கேமரா இருக்குது, பிரைவேட் கடை அத்தனை பக்கம் கேமராக்கள். நீங்கள் முதல்ல எல்லாம் முந்தியெல்லாம் நீங்கள் தப்பு பண்ணல. இல்லைங்க, முதல்ல எல்லாம் நீங்கள் வந்து கேமராவை தனியாக வைக்கணும், கேமராமேன் இருக்கணும். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் கேமராமேன் தான். கையில் ஒவ்வொருத்தர் கையிலும் 30,000 பேர்த்துக்கிட்டே செல்போன் இருக்கு. அப்படியெல்லாம் தப்பிக்கவே முடியாது. எந்த தப்பு நடந்தாலும் தப்பிக்கவே முடியாது. அப்படி தப்பிக்கிற மாதிரி இருந்தால் அதை எடுத்து கொடுங்க. இப்போ நம்ம வந்து மக்கள்கிட்ட சொல்கிறோம், நீங்கள் சொல்லாட்டி பரவாயில்ல, நாங்கள் சொல்கிறோம், அது அப்படியாதான் இருக்கா, கொடுங்க. அப்படி இல்லாதப்போ அது இருக்குதுன்னு பேசுனீங்கன்னா 10 நாளுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஒரு புயலை கிளப்பிட்டு ஒரு சந்தேகத்தை கிளப்பிட்டு போயிட்டே இருப்பீங்க. வெறும் சந்தேகங்களும் யூகங்களும் யாருக்கு வேணும்? அந்த யூகத்தில்
அரசியல் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி வந்து எல்லா கட்சியும் முடிவு பண்ணுறாங்க. ஆனால் ஒரு கொடுமை என்னங்கன்னா, நான் இதில் ரொம்ப கவலையோடு பார்க்குற விஷயம், விஜய் மீட்டிங்னால் பாதிக்கப்பட்டதில், விஜய் மீட்டிங்கில் உயிரிழப்பு நடந்ததில், அந்த உயிரிழப்பு நடந்த குடும்பத்தில் நான் பார்த்த அளவில் அவங்க போய் பார்த்த அளவில் யாருக்குமே விஜய் மேலே ஒரு துளி கூட வருத்தம் இல்லை. இந்த நிகழ்ச்சிக்கு போய் நம்ம இப்படி ஆயிட்டோமே, நம்ம போகாது இருந்திருக்கணுமே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி கூட அவங்களுக்கு இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். அப்போ அந்த குற்ற உணர்ச்சி இல்லை அப்படின்னா ஏன் நான் விஜய் பார்க்கக்கூடாது? விஜய் வந்து ரொம்ப நாள் நான் திரையிலேயே பார்த்துட்டு இருந்தேன். விஜய் வந்து நான் வந்து வெறும் டிவிலேயே பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் பக்கத்து இடத்துல விஜய் வர்றாரு, நானும் போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். எங்கள் அம்மாவும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டது. என் குழந்தை விஜய் மாமா பார்க்கணுன்னு போச்சு, அது போனேன். இப்படி நடக்கும்னு எனக்கு எப்படி தெரியும்? இப்படின்னு கேட்குறவங்க தான் இருக்கிறாங்க. அடுத்தது ஒரு பொண்ணு நிர்மலா சீதாராமன்கிட்டவே பேசுது, 1/2 மணி நேரம் பேசுது. அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, தன் குழந்தைய வந்து கீழே கிடந்ததாகவும் உயிரோடு இருந்ததாகவும் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துறதுக்கு ஏதோ பசங்க வாங்கிட்டு போனதாகவும் அங்கே கொண்டு போய் வச்சு கடைசியில் மார்ச் வரைக்கும் கொண்டு போனதாகவும் பேசுது. என்ன விஷயம்னு நான் பார்க்குறேன்னா, ஒரு தாயுடைய பதற்றம் அவங்கக்கிட்ட தெரியுது. ஆனால் இந்த கூட்டத்துக்கு போய் இப்படி ஆச்சு, இதன் மூலமாக இப்படி ஆச்சு, அதெல்லாம் தெரியல. அந்த குழந்தைக்கு உயிர் இருக்குதா இல்லையான்னு முடிவு பண்ண வேண்டியது வந்து மருத்துவர்கள். இவன் நானே பார்த்தேன், நாடி துடிச்சுது, இப்படியெல்லாம் அந்த அம்மா சொல்லுது. இந்த மாதிரி சொல்கிறவங்க முழுமையாக தன்னோட அரசியலுக்கு வேணும்னு இவங்க பயன்படுத்துகிறதா தான் தெரியுது. என்னென்னா, ஒரு ஜிஹெச்சுக்கோ அரசு மருத்துவமனைக்கோ தனியார் ஆஸ்பத்திரிக்கோ நீங்கள் இப்போ போனீங்கன்னா, ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா, உடனுக்குடனே போனோன்னா டாக்டர்களோ நர்ஸோ உடனடியாக இயங்கிறது கிடையாது. அந்த நேரத்தில் அவங்க ஒரு பதட்டம் இல்லாமல், ஏன்னா அவங்களுக்கு எத்தனையோ உயிர்கள் கண் முன்னாடி போனதை பார்த்துருக்காங்க, எத்தனையோ நோயாளிகளை பார்த்துருக்காங்க. உடனே கொண்டுட்டு போய் பதட்டத்தோடு தள்ளுறது, பதட்டத்தோடு டெஸ்ட் பண்ணுறது, உடனடியாக 4 டாக்டருக்கு வந்து செக் பண்ணுறது, இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிற ஒரு உணர்வு தாய்மார்களுக்கு இருக்கிறது நியாயம்தான். ஆனால் அப்படியான சூழ்நிலையில் அரசு ஆஸ்பத்திரிகளோ தனியார் ஆஸ்பத்திரிகளோ இப்போ இல்லை. இந்த சூழ்நிலை இந்த பொண்ணு பார்த்துட்டு முழுக்க என்னமே இந்த குழந்தை, அதே மாதிரி ஆம்புலன்ஸ் டிரைவருங்க, அதே மாதிரி இந்த வாலண்டியர்ஸ் யாரோ திடீர்னு கொண்டு போயிருப்பாங்க, உங்களை மாதிரி நான் ஐயோ குழந்தையாச்சேன்னு தூக்கிட்டு ஓடி இருப்பாங்க, இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அவங்களையெல்லாம் கொலை கண்ணோட்டத்தோடவே பார்க்குறது இருக்குது பாருங்கள். அது இன்னும் பயங்கரமாக இருக்குது. என்னென்னா, அந்த தாயுடைய பதட்டமும் இதெல்லாம் வந்து இவங்க ஒரு அரசியல் பயன்படுத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையுதே ஒழிய, எந்த இடத்துலையும் இந்த நிகழ்வுக்கு போனதுனால தான், இந்த நிகழ்வு ஒரு சினிமாக்காரரை பார்க்க போனதுனால தான், இங்கே ஒரு ஆர்கனைஸ்டு இதெல்லாம் அவர் பண்ணாதனால தான், அவர் தண்ணி கொடுக்காதனால தான், அவங்க ஒரு சாப்பாடு கொடுக்காதனால தான், குறித்த நேரத்துக்கு வராதனால தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இம்மி அளவும் அவங்கக்கிட்ட இல்லை. அறிவார்ந்த மக்கள் எல்லாம் உங்களை மாதிரி என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களே ஒழிய, அவர்களாகவே இருக்கிறார்கள். அவர்களாகவே இருப்பது 1-2 பேர் இல்லை, பல கோடி பேர். அதில் முக்கியமாக பெண்கள். அப்படிங்கும்போது ஒரு வேதனையான உலகத்தில், வேதனையான அரசியல் உலகத்தில், வேதனையான ஒரு சமூகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் ஏற்படுது. இதுக்கெல்லாம் சரியான கல்வி தான் அதை சரி பண்ண முடியும்னு எனக்கு தோணுது. சரியான கல்வினா இந்த சமூகத்தை புரிஞ்சிக்கக்கூடிய கல்வி, அதான் சரியான கல்வி நம்ம சொல்கிறோம். அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் விழிப்புணர்வு மக்களுக்கு தேவை. அதுதான் இன்னைக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. புத்தகம் படிப்பதா, இப்போ அரசியல்வாதி பார்க்குறதா, இல்லை வியாபாரத்தை பார்க்குறதா, தொழிலை பார்க்குறதா, விவசாயத்தை பார்க்குறதா, இந்த அடுக்குகள் ஒவ்வொன்றும் சமூகத்துடைய அடுக்குகளாக இருந்தாலும் இதிலிருந்து ரொம்ப விலகி உச்சபட்ச அடுக்கா சினிமாவை பார்க்குறாங்க. அந்த பொழுதுபோக்கு அம்சத்தை, இதுதான் ஒட்டுமொத்த சமூகம், சினிமாவில் நடிக்கிறதா நிஜம் அப்படின்னு நம்பக்கூடிய ஜனங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எக்கச்சக்கமாக வந்துக்கிட்டே இருக்காங்க. இதுதான் பிரச்சனைக்கு காரணம்னு தோணுது. என்னென்னா, உங்களுக்குள்ள ஒருத்தனை உள்வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. முதல்ல இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்தில் ஒருத்தர் கொலை செஞ்சிடறான், தப்பே செய்கிறான், செஞ்சாலும் அந்த குடும்பம் என்ன பண்ணுது? அவனுக்கு சாதகமாக, அவனுக்கு நியாயமாக தான் நிற்குது. இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இல்லை கோடிக்கணக்கான குடும்பங்கள்லையும், அந்த ஒவ்வொரு குடும்பங்கள்லையும் ஒருத்தர் கொலை செய்கிறான்னு வைங்க, அந்த குடும்பங்கள் அவனுக்கு பின்னாடி நிற்குமா நிற்காதா? அவங்க குடும்பம் அவனுக்கு பின்னாடி நிற்கும். அப்போது உங்களையே நான் குடும்பத்தில் ஒருத்தர் நான் ஏற்றுக்கிட்டா, நீங்கள் தப்பு செஞ்சாலும் சொல்ல தோணாது, குற்றமே செஞ்சாலும் அவனுக்கு பின்னாடி நிற்பீங்க. அதுதான் விஷயம். இது ஒரு உளவியல்.
இதில் வந்து வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தன் குற்றம் செய்கிறான், அவனை யார் ஜாமீனில் எடுக்க போகிறா? குடும்பத்துக்காரர். அவனுக்கு பின்னாடி அவன் ஜெயிலில் விட்டு வெளியில் வரும்போது கூட்டு வர்றதுக்கு யார் போகிறா? அவன் குடும்பத்துக்காரர். அவங்க நியாயப்படுத்துறது யாரு? அந்த குடும்பத்துக்காரர். அப்போ குடும்பத்தில் ஒருத்தனா உங்களை ஏற்றுக்கும் போது இதே நீ என்னுடைய குற்றங்கள் அல்ல. இப்போ நீங்கள் என்னுடைய நண்பராக இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு தவறு செஞ்சிடுறீங்க, ரொம்ப நாளாக பழகிட்டோம், உங்களை நான் உள்வாங்கிட்டேன், உங்களை நான் ஏற்றுக்கிட்டேன், 2 பேரும் நண்பர்கள். அவர் அப்படி பண்ண மாட்டாருப்பா, அப்படித்தானே சொல்லுவீங்க? நான் வந்து உங்களோட வந்து போலீஸ் ஸ்டேஷன் நிற்பனா நிற்க மாட்டேன். கண்டிப்பாக நிற்பீங்க. அவன் சரியில்லடா, அவன் தப்பாக பண்ணிட்டான், தப்பாக கொலை பண்ணிட்டான், அப்படி இருக்காது. பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க, அவன் பின்னாடி போய் நிற்பாங்க, அந்த குடும்பம் நிற்கிது. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களைய எனக்குள்ள ஒருத்தனாக நான் ஏற்றுக்கும் போது, குடும்ப உறுப்பினராக நான் ஏற்றுக்கும் போது, 20 வருஷமாக உங்களோட நான் வாழ்ந்ததுக்கு பின்னாடி நீங்கள் என்ன செஞ்சாலும் ஏற்றுக்கக்கூடிய மனநிலை எனக்கு வந்துடுது. இந்த மனநிலையை பிரித்து பார்க்குறதுங்கிறது இந்த உளவியல் பிரச்சனை தான் இன்னைக்கு இந்த நிலைமையில் ஏற்படுத்துது. இது அரசியலுக்கான வியாபாரம், அரசியலுக்கான வியாபாரமாக பயன்படுது. இதை நான் ஈவன் திமுகவில் கூட சொல்கிறேன். திமுகவில் தினகரன் பத்திரிகை நம்ம தயாநிதி மாறனுக்கும் இவங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனையில் அடித்து உடைச்சு எவ்வளோ பெரிய வன்முறை நடந்துச்சு. ஆனால் அந்த கட்சிக்காரன், அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கட்சிக்காரன் இதை வந்து தவறுன்னு சொல்கிறானா? இல்லை. அப்போ அந்த கட்சி வந்து அந்த வன்முறையை உள்வாங்கி ஏற்றுக்குச்சு. அப்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, கட்சி வித்தியாசம் இல்லாமல் இது திமுக அதிமுக ஒரு தவறு செய்கிறாங்க. இப்போ இது விவசாய பல்கலைக்கழக மாணவியை எரிச்சது, அந்த மாதிரியான தவறு ஏற்றுக்கிட்டாங்க தானே? ஏற்றுக்கிட்டாங்க தானே. அப்போ அந்த கட்சி தவறு செஞ்சது, இனிமேல் இந்த கட்சியில் இருக்கக்கூடாதுன்னு நினச்சானா? இல்லை. அம்மாவே இந்த தண்டனை பெற்று உள்ளே போனாங்க, அது சதின்னு தானே சொன்னாங்க. சதின்னு தானே சொல்கிறான். அப்போ அது வந்து ஜெயலலிதா பண்ணினது குற்றம் இல்லை, அது சதி, எதிர்கட்சிகள் சதின்னு சொன்னாங்க. அப்போ கோடிக்கணக்கான அந்த அதிமுக தொண்டர்கள் ஜெயலலிதா ஜெயிலுக்கு போனதை ஜெயலலிதா குற்றவாளின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா தூக்கி வீசிட்டு வேற ஒருத்தரை கொண்டு வந்து நிற்க வைக்கல நீ. அப்போ அந்த கட்சி முழுசும் ஏற்றுக்குது. அப்போ என்னன்னா, உளவியல் ரீதியாக நீங்கள் தப்பு செஞ்சாலும் உங்களை சார்ந்தவர்கள் உங்களை கூட நிற்கிறாங்க. அதே மாதிரி தான் விஜய் என்ன தப்பு செஞ்சானா செய்யலையோ அதை பற்றியெல்லாம் அவங்க கண்டுக்காம, தான் ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனை அவனை குற்றவாளி ஆக்காம ஆப்போசிட் சைடில் குற்றவாளி ஆக்கி இவனை பாதுகாப்புறது எப்படிங்கிறது தான் அவங்களுடைய மனசு யோசிக்குதே ஒழிய உண்மையை பற்றி பேசுறதுக்கு யோசிக்கிறது இல்லை. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு உளவியல் பிரச்சனை. இதுக்கு நிச்சயமாக இது ஒரு உளவியல் சிந்தனை. இது தவறுங்கிறதுக்குள்ளேலாம் போல இந்த உளவியலை மாற்றுறது அப்படின்னா இது ஒரு பெரிய விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும். இது மிகப்பெரிய விழிப்புணர்வு மக்களுக்குள்ள உருவாகணும். அப்போ தான் இது மாறும். அதனால் வந்து இது இப்படி தான் நடக்கும். இது வேதனையாக இருக்குன்னா வேதனையாக இருக்குது. ஆனால் நம்ம கூட சொல்லாட்டி யார் சொல்லுவாங்க? திமுக தப்பு செஞ்சாலும் சரி, பெரிய கட்சி தப்பு செஞ்சாலும் சரி, இனிமேல் வளர்ந்து வரக்கூடிய விஜய் தப்பு செஞ்சாலும் சரி, கூட்டமாக இருக்குதுங்கிறதுக்காக கூட்டத்து பின்னாடி போய் நிற்காம நீ எவ்வளவு பெரிய தலைவனாக கூட இருறா, நீ பண்ணினது சரியில்லைன்னா சரியில்லை தான். இதைய சொல்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாராவது இருக்கணும், நம்ம 2 பேராவது இருக்கணுங்கிற அந்த அடிப்படை தன்மை நமக்கு இருக்கு. சரி, குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் நீ எவ்வளோ பெரிய தலைவனாரு, நாளைக்கு ஆட்சியே பிடிச்சி முதலமைச்சர் கூட ஆகு, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, நீ பண்ணினது குற்றம் தான்டா அப்படின்னு சொல்றதுக்காக 4 பேர் வேணும். அந்த 4 பேருக்கு நம்ம ஒருத்தராக இருப்போம். வந்துட்டு போவோம். ரொம்ப நன்றி. இன்னொரு நல்ல சந்திப்பில் சந்திப்போம். வணக்கம்.